ராஜேந்திரன், மாணவர் தலைவன் 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 ராஜேந்திரன். அந்த மறியல்ல வெற்றி அடைஞ்ச மகிழ்ச்சியோடு நான் ஜெயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் போராட்டம் 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 தான். கொஞ்ச நாள் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார் மகாத்மா காந்தி. அந்நிய ஆட்சியின் அடக்குமுறை தலைவிரிச்சு ஆடிச்சு. நமது நாட்டு பெரும் தலைவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாங்க. அந்த ஆகஸ்ட் புரட்சியில் இந்த நாடே கொந்தளிச்சது. நானும் என்னுடைய சில நண்பர்களும் போராட்டத்தில் கலந்துகிட்டு தலைமரம் ஆயிட்டோம். நான் இருக்கக்கூடிய இடத்த சொல்ல சொல்லி அந்த அந்நிய அரசாங்கத்தை என் தாயை எப்படி எப்படியோ கொடுமைப்படுத்துறாங்க. Come on, speak the truth. Where is your son? உன் மகன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? எனக்கு தெரியாதுங்க. இப்படிதான் கேட்டா நம்ம சொல்ல மாட்டேன். உன்னை எடுத்துக்கிட்டு போய் கேட்கறதுமா கேட்டா தானா வெளிவரும். ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. அவன் இருக்கிற இடம் உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் சொல்றதை நம்புங்க. Come on, take her. Come on. ஐயா, 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 ஐயா. ஆங்கில அதிகாரியின் கொடுமைகளுக்கு இலக்கான என் தாய் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க கேள்விப்பட்டேன். உண்மையாவ சொல்றேன். அம்மா அம்மா, என் தாய் சாகரத்துக்கு காரணம் நீதானு கேட்க அந்த ஆங்கில அதிகாரியை தேடி போனேன். என் முகத்தை மூடிக்கிட்டு இருக்க என்ன கேட்டு பார்த்து பக்கமா இருக்கா? சொல்லு, என் அம்மாவை கொண்டு நீதானே? சொல்லு. ராஜேந்திரன் புரட்சி சொல்றான். தனது நண்பர் அவருக்கு அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வீட்டிற்கு சென்றிருந்தேன். அப்போது அவர் அறைக்குள் யாரோ பேசிக் கொண்டிருக்கும் சப்தம் கேட்டது. திடீரென்று ராஜேந்திரன் பரபரப்போடு அவர் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தார். அறைக்குள் சென்று பார்த்தபோது காலின்ஸ் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டேன். நானும் பட்லரும் ராஜேந்திரனை பிடிப்பதற்காக வெளியே ஓடினோம். அவன் தப்பி ஓடிவிட்டான். அப்படி என்றால் லேட் மிஸ்டர் காலின்ஸ் அவர்களை கொன்றது ராஜேந்திரன் தான் என்று நான் சொன்னால் அதை நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? ஒத்துக்கொள்ளுகிறேன். போலீஸ் ஆபீசர் காலின்ஸை ராஜேந்திரன் திட்டமிட்டு கொன்றார் என்பதற்குரிய சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் EPCO 302 பிரிவின் கீழ் அவருக்கு நான் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். ஆத்மநாதன் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சுட்டு பெரிய மனுஷன் மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கானே பாவி படுபாவி. அப்புறம் என் தாயே இறந்துட்டாங்க. இனி எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தொலைச்சல் தீர்மானிச்சு. ஆனா அது என்னால முடியல. அந்த செவளி கடைக்கு முன்னால் சந்திச்ச அந்த பெண்ணுடைய நினைவு என்னையும் அறியாம அடிக்கடி எனக்கு வந்தது. அன்று கண்ட அந்த முகத்தை இன்னும் ஒரு முறையாவது பார்க்கணுங்க ஆவல் என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சு. அந்த எண்ணம் தான் நான் ஜெயில இருந்து ஓடிவர காரணம்.
பார்த்தேன். ஊட்டியில் ஒரு வக்கீல் ஆத்மநாதனுடைய ஜூனியர். அப்போ காஞ்சனா நீதான் பொண்ணு. இத போய் காட்டிக்கிட்டு கண்ணீர் வடிக்குது. அதுல இருந்தே தெரியல. இப்போ அது புரிஞ்சுக்க காதலோட பெருமைய. அதுக்காக காதலிக்காம கைதியா இருக்கணும் அவசியம் இல்ல. யாருக்காகவும் இருக்கலாம். இல்ல எங்க பிடிக்கல உங்கதே சொல்லப்பா. அவ பக்கத்துல இருந்து பார்க்கும்போதுதான் எனக்கு குடி புத்திசாலித்தனமா நடந்துக்க. தீவிர கீழவை காஞ்சனா. கூப்பிட்டீங்களா சார்? காஞ்சனா, கிருஷ்ணாபுரம் மர்டர் கேஸ் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்குவோம். ஐ எம் இன் a mood. I am not in the mood. அவர் பக்கத்துல இருந்து கவனிக்க யாரும் இல்ல சார். நாளைக்கு பார்த்துக்கலாம். பாத்தீங்களா ஐயா, இன்னைக்கு கூட டிஎஸ்பி வந்து தபால் வந்து அந்த ராஜேந்திரனை பத்தி ஏதாவது துப்பு கிடைச்சதா? இன்னும் ஏதும் கிடைக்கல சார். நிறைய ஆட்களை மாறு வேடத்துல கூட நடமாட விட்டுருக்கோம். கைதி ராஜேந்திரன் மட்டும் இல்ல சார், ஊருக்குள்ள ராஜேந்திரன் பேர் வச்சிருக்கிற அத்தனை பேரையும் விசாரிச்சு சொல்லியிருக்கேன் சார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஆனா எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த ராஜேந்திரன் இருக்கிற கண்டுபிடிச்சு அவனை கைது செய்ய ஆகணும். எஸ் சார். புரிஞ்சுதா? எஸ் சார். கருப்சாமி, அந்த ராஜேந்திரன் பையலை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் சாமி. ஒரு தகவலும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எப்படி 2 நாள் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஆமா, நீங்க எந்த ராஜேந்திரனை பத்தி பேசுறீங்க? அப்போ நீ வெளியூர், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வேலையை பார்த்து போப்பு. நான் வெளியூர், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உள்ளூர், ரொம்ப தெரிஞ்சவன். போயா, ராஜேந்திரனை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியுயா? இருங்க சார், அவன் கிடக்குறான். நீங்க வாங்க சார். சார், சிகரெட் சாப்பிட்டீங்களா? என்ன சிகரெட் சார்? பர்க்லிங். பர்க்லி கோல்ஃபேக் வேணுங்களா? இல்லையா, நான் குடிக்கிறது சார்மனாரா இருக்காதான் கேட்டேன். நீ என்ன பண்ணுவ? நான் பரவாயில்லைங்க. கீழே போட்டோன்னு குடிச்சிருக்கியா? பரவாயில்ல. பெட்டி இருங்க. நீ வச்சுக்கிட்டா நான் எப்படி கொடுத்துருது? சார், ராஜேந்திரன் எங்க இருக்கா சார்? ராஜேந்திரனா? அவனுக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டியா? கொடுத்து வச்சவன். இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு இடுப்புல கைய கோத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாக்கிங் போயிருப்பான். எந்த இடத்துக்கு போயிருப்பான்னு குறிப்பா சொன்னீங்கன்னா எப்படி நான் அவனை பிடிச்சிருவேன். புடியே பாட்டி விட மாட்டாளே. ஆமா, அந்த பாட்டியில தானே பள்ளிக்கூடம் போறதையே நிறுத்தி கெட்டு குச்சவரா போயிட்டான். சதா சர்வராம பாட்டி இடுப்புல கைய போத்துக்கிட்டு ஊர் சுத்துறதே அந்த பயலுக்கு வேலை. நீங்க எத்தனை வயசு ராஜேந்திரன் பத்தி சொல்றீங்க? நான் சொல்றது 4 வயசு ராஜேந்திரன். உனக்கு எத்தனை வயசு வேணும்? சுத்த லூசையன். நாடாடா லூசு. நியூ இந்தியா. சார், யாரு? ராஜேந்திரன் இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? அவருக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார். அவரு இங்க தானே இருக்கிறாரு. அவர் இங்க இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்து பங்களா கேட்க போறேன். போஸ்ட் பண்றாங்க. எங்க வேணா போறேன். போய இல்ல ராஜேந்திரனுக்கா பயாரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு போஸ்டர் வந்து ராஜேந்திரன் போஸ்ட் தபால் முடிய எடுத்து போனாரு. அதுக்கப்புறம் நீயா வேலையில போய. என்னது, இன்னொரு போஸ்ட் மேனா? என்ன சார் உளறீங்க? இந்த ஏரியாவுக்கு நான் தான் ஒரே போஸ்ட் மேனு. நீ ஒட்டுனா போஸ்ட் மேனா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேல வரணும். எங்கும் போய் எல்லாரும் போலீஸ், எல்லாரும் போலீஸ். போலீஸ் நாளாப்பட்டேன். ஆளாவணி இல்ல, ஆட்சேபம் பண்ணாத. சட்டு புட்டு எங்க கூட ஓடியாது. கூட ஒடியாருக்கா? உடம்பு எப்படி இருக்கு? இப்படி கூப்பிட்டா வரமாட்டேன். கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரப்போகுது. உன்னையும் என்னையும் நீ வக்கீலமாவையும் உங்க அப்படியும் அல்சேஷன் ஜோடி ஜோடியா கூட்டி போக போது. அப்பதான் வரப்போய். கொஞ்ச நேரத்துல கச்சேரி இடம் போகுது. பெரிய கச்சேரி. பாட்டு கச்சேரி இல்ல, சீட்டு கச்சேரி இல்ல, கோர்ட்டு கச்சேரி. என்னப்பா இது? கோர்ட்டு கச்சேரி சேரின்னு ஏதோ உளறிட்டு இருக்கிற? ஐயோ, நானா உளறேன்? உள்ளத்தான் சொல்றேன். தெருவில் நின்று பாருங்க, கேட்டு நின்று பாருங்க, எவங்கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க. அங்கங்க வண்டிக்காரன் போலீஸ், போலீஸ், தெருவில் நடக்கிற அத்தனை போலீஸ். ஐயோ, தவறி கூட ஒருத்தகிட்ட பேசிருக்காரு. அத்தனை பேரும் ராஜேந்திரனை பத்தியே தான் விசாரிக்கிறோம். ஒண்ணு அந்த பையன் இந்த வீட்டுல இருக்கோம், இது நம்ம இருக்கிறோம். ஒரு கைதியை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட காரணத்துக்காக நம்ம அத்தனை பேரும் கைதி ஆக போறோம். இந்த வீடே ஜெயிலாக போகுது. காப்போட்டத்தெல்லாம் இடிச்சு கம்மியா போறோம். பாவம்பா, பயந்தாங்குள்ளி இப்பதான்ப்பா புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. புலம்பல் இந்த ஊட்டியிலேயே கொடி கட்டி பார்க்கிற பங்களா ஏன் பங்களா? ஊருக்குள்ள இருக்கிறவன் 1000 பேர் 1000 பேசுவான். அதை பத்தி நமக்கு என்ன? நீங்க நினைக்கிறது தவறு. தப்பி ஓடி வந்த கொலை செய்தியை மறைச்சு வைக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். நீங்களும் குற்றவாளியா போட்டு நிற்க வேண்டிய துப்பாக்கி நிலைமை ஏற்படும். சரிதான், விடுங்கடா.
ஒரு நிரபராதியை தண்டிக்கிற கோர்ட்டும் ஒரு கோர்ட்டா, நல்லவங்களை தண்டிக்கிற ஒரு சட்டமும் சட்டமா? நிரபராதின்னு ராஜேந்திரன் சொல்றது வச்சுதானே நீங்க சொல்றீங்க. குற்றவாளி வாக்குமூலம் கோர்ட்ல சார். அந்த வாக்குமூலமே உண்மையா இருந்தா எது உண்மைன்னு உங்களை யாருக்கு தெரியும்? கமான் tell me. அப்படியே ராஜேந்திரன் கொலை செஞ்சிருந்தாலும் அது கொலை இல்ல, தேச தொண்டு. சுதந்திர உணர்ச்சியை நசுக்க உருப்பட்ட அரக்கனை கொண்டு போட்டதுக்கு இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும் ராஜேந்திரனை பாராட்டணும், நன்றி செலுத்தணும். இது பிறந்தவா? அந்த குற்றத்தை நாயம் செய்திருந்தாலும் குற்றம் குற்றம் தான். சட்டத்துக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தயவு தாட்சண்யம் பந்தம் பாசம் எதுவுமே கிடையாது. கடவுளே வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது. கூடிய சீக்கிரம் போலீஸ் அவனை பிடிச்சுக்கிட்டு போகத்தான் போகுது. உங்களுக்கு இருக்கிற ஆத்திரத்தை பார்த்தா நீங்களே போலீஸ வர வச்சு அவரை பிடிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கு. அப்கோர்ஸ் எப்பவோ செஞ்சிருக்கோம். டு பி பிராங்க் வித் யூ, உங்க உணர்ச்சிகளை உடனடியா புண்படுத்த கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு காலம் பொறுத்துட்டு இருந்தேன். பொறுமைக்கும் எல்லாம் என்னது? எங்க போயிருப்பா? வா பாக்கலாம். நீ பெரிய கில்லாடிதான். போய் இளம வேகத்தை என் தேப்பா காட்டணும். இங்க வா, இந்த பொண்ணு கூட எப்படி பழகி போய் வருதுன்னு நாங்க பாரு. அன்பு ஆசை பாசம் எல்லாம் அவசியம் தான். அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கேன். இருந்தால் எது முடியும் எது முடியாது யாரும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? காஞ்சனா காஞ்சனா சோமுதர், எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சட்டத்தின் படியிலிருந்து அந்த கடவுளே வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் போறேன். இல்ல, மறுபடியும் பேசிக்கிட்டே போறியே. இப்ப என்ன நேர ஜெயிலுக்கே போயிட போறியா? ஜெயில் இன்னொரு முறை என்னால ஜெயில போய் உயிர் வாழ முடியாது. அதையும் கொஞ்ச நாள் உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் ஜெயில் வார்த்தை நினைச்சு பார்க்கறதுனால முடியாது. அதனாலதான் வீட்டுக்குள்ள இருந்த ஆபத்துல வெளியே ஓடி வந்துட்டீங்களா? எனக்கு ஆபத்து தான். ஆனா ஆனாக்கேனெல்லாம் வேணாம். இந்த ஊர் ஊட்டி. இன்னைக்கோ நாளைக்கோ அடமழை ஆரம்பமாக போகுது. அப்புறம் வெளியில நீர் யார கூட உயிரோட நடமாட முடியாது சொல்லி. நான் உயிர் வாழ விரும்பினாத்தானே எனக்கு அந்த கவலை. ஓஹோ, அப்படி அவசியம். நிம்மதியா உயிரை விடுவீங்களா? வேஷம் இஷ்டம் போல உயிரை விடுங்க. நாங்கெல்லாம் தூரத்துல இருந்து கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறோம். அவரை சொல்லி தப்பு சார். அவர் நம்மள புரிஞ்சுட்டு இருக்கிறது அவ்வளவுதான். அதுக்கு இல்ல காஞ்சனா, நான் எங்க போனாலும் போலீஸ் என்ன விட போறதில்லை. நான் உங்களோட இருக்கும் போது என்ன கைது செய்தா அந்த அவமானமும் ஆபத்தும் உங்களுக்கு தானே. இங்க எனக்கு செய்த உதவிக்கு நான் இப்படியா நன்றி காட்டுறது? வேற வள வளான்னு எனக்கு பேச தெரியாது. உனக்கு எங்க வேலை நன்றி இருந்தா உசரவிடங்கிற பேச்சை இப்போட நிறுத்திக்க. பேசாம என் வீட்டுல வந்து இரு. போலீஸ்காரங்க உன்னை பிடிக்க வந்தாங்க, பதில் பேசாம ஜெயிலுக்கு போ. மீட்டுக்கிட்டு வர்றதுக்கு நான் இருக்கேன். நீங்க நிரபராதின்னு எங்களுக்கு தெரியும். உண்மைக்கு எப்போதுமே வெற்றி உண்டு. அதனால எப்படியும் மறுபடி வழக்காடி வாதாடி உங்களைகளால காப்பாற்ற முடியும் நம்புங்க. முடியாத விஷயத்தை பத்தி பேசுறீங்களே. முன்னெல்லாம் எனக்கு விதி மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா எப்ப நான் அந்த ஆத்மாதனை உங்க பங்களாவில் சந்திச்சனோ அப்பதான் விதியினுடைய பலத்தை என்னால உணர முடியும். விதி, ஆத்மநாதன், அவங்க அப்பன் எல்லாமே சேர்ந்து அந்தமானுக்கே அனுப்பிச்சாலும் சரி கவலைப்படாது. ஹைகோர்ட் ஜட்ஜு, கவர்னர், வைஸ்ராய், லண்டன்ல இருக்க இந்தியா மந்திரிகிட்டே போய் நீ நிரபராதி நிரூபிச்சு கூட்டிட்டு வருது. அப்பா மூச்சு வாங்க. ஏமா நிக்கிற? நீயும் சொல்ல. இன்னும் என்ன யோசனை? சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பேசாம வாங்க வாங்க. எத்தனை காலமானாலும் சரி குற்றவாளியை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம கண்டுபிடிக்கிற வரைக்கும் போலீஸ் இஷ்டப்படி விட்டு வச்சிருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்கலையா? இங்க வா காஞ்சனா, அங்க பாரு. போலீஸ் யாரோ ரோட போறவங்க. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். அப்படியா? உப்பு
இந்த தடவை பரவாயில்ல, இனிமே என்ன கூப்பிடுறதா மிஸ்டர் குப்புசாமி கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன். என்ன விஷயம்? வாட் இஸ் தி மேட்டர்? அது கிடக்கட்டும். அங்க இருக்கிறது யாருன்னு பாரு. இவங்கதான் மொத்த மார்க்கெட்ல மார்க்கிறவங்க இன்னொருத்த போஸ்ட் வந்துடுறேன். போங்க, நல்ல சத்துங்க, கட்டுங்க போயா. இப்போவாது நீ நம்புறியா? இப்பவும் நான் நம்ப தயாரா இல்லை. அவங்க நிஜமா போலீஸா இருந்தா ஏன் நேரம் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணாம அங்கேயே நிக்கிறாங்க? தப்பி வந்த கைதுங்கிறத உறுதிப்படுத்துறத இப்படித்தான் விட்டு வச்சு கண்காணிப்பான். இது நான் ஜெயில் அனுபவத்தில் தெரிவித்த பாடம். இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டு நல்லா பாத்தீங்களா? அவனே தான். அது பாருங்க, இங்க போட்டோல மார்க் பண்ணி கொடுத்து அதே ஆள் தான். இப்ப எங்க இருக்கிறான்? சோமசுந்தரம் இல்ல. வெரி குட். அவன் உடனே தீர்த்து கட்டிடுங்க. அவன் போலீஸ்ல மாட்டிக்கிறதுக்குள்ள 1 minute. நீங்க உங்க கையால ராஜா மருந்து வாங்கி சாப்பிட்டான், இப்ப அனுபவிக்கிறான். என்னடா சொல்ற? இல்லைங்க, குணமாயிட்டான், காஞ்சனாவோட காதலன் ஆயிட்டான்.